3 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுடைய காம்படிஷன் எப்படி இருக்குது, இப்போ எந்த லெவலில் காம்படிஷன் இருக்குது. நமக்கு இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்படி படிக்கிறோம், நம்மளோட ஸ்டடீஸ் ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பேங்க் எக்ஸாம் காம்படிஷன் லெவலில் தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபிஎஸ்சில் இருக்குது. ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ரிசல்ட் வந்துட்டு ஸோ நிறைய பேர் கிளியர் பண்ணாமல் இருப்பீங்க நீங்கள். ப்ளஸ் எஸ்பிஐக்கில் இருக்க ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஆர்ஆர்பி மட்டும் இல்லை, அந்த டைமில் அடுத்து இந்த வருஷத்துக்கு வர எண்டில் வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக வந்து எஸ்பிஐக்கில் இருக்க மெயின்ஸ் வரப்போகுது. இன்னும் ஒரு 8 days இருக்குது. அந்த 8 daysல என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் காம்படிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு டிமோட்டிவேட்டாக நினைக்காதீங்க. இவனால் நமக்கு இது தெரியல, இப்போ இது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது இட் இஸ் பாசிட்டிவ். இவனால் தெரியாமல் ஒரு விஷயத்த இன்னமும் நமக்கு தெரியாமல் இருந்தீங்கன்னா இன்னமும் அப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணலாம், நிறையா நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் காம்படிஷன் பாருங்கள். ஃப்ரம் டுடே ஐபிஎஸ் கிளர்க்கு ரிசல்ட் வந்திருக்குல்ல, அதுலேருந்தே பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் கட் ஆஃப் ஸ்டேட் வைஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து இருக்குது. பார்த்தீங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது பாருங்கள், 59.88. ஸோ இருக்கிறதுலே எல்லா ஸ்டேட்டை விட மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண ஸ்டேட்டில் பர்சன் யாருன்னா, அந்த பர்சன் எங்கே இருந்து இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் டாப் 100 பர்சன்ஸ் எடுக்கிறீங்கன்னா கூட அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யார் இருப்பாங்கன்னா தமிழ்நாடு பீப்புள் இருப்பாங்க. இது ஃப்ரம் ஐபிஎஸ்ல டுடே. ஓகேவா? ஜனவரி 1 ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் வந்துச்சா? ஓகேவா? இது வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் ஆஃப் ஒன்னுடைய ரேங்கிங் லிஸ்ட்டு. அதில் பாருங்கள், செகண்ட் அண்டு தேர்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. செகண்ட் அண்ட் தேர்டு மட்டும் இல்லை, நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் கீழே போய்கிட்டே இருந்தாலே தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பீப்புள் எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா படிக்கிறாங்கங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஆஃபீஸர். தென் கிளரிக்கல், ஆர்ஆர்பி கிளர்க் இருக்கா, அதுலேயும் பாருங்கள் டாப் 2 வந்து தமிழ்நாடு தான். டாப் 2 தமிழ்நாடு. ஆக்சுவலாக டாப் 2 மட்டும் கிடையாது, நீங்கள் அடுத்து போக பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாடு நம்ம மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் காம்படிஷன். ஒரு டாப் ஸ்கோர் எடுக்கிற ஸ்டேட் இது. போத் ஐபிஎஸ்ல இருக்குது அண்ட் ஐபிஎஸ் ஆர்ஆர்பிக்கில் இருக்குது. ஆர்ஆர்பி பிஓவில் நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு நம்மளுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு 0.35 தான். ஆனால் நம்ம செகண்ட் ப்ளேஸில் இருக்கோம். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் பாருங்கள். ஸோ நிறையா டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க, எந்த ஸ்டேட்காரங்க இருப்பாங்கன்னா நம்ம தான். ஸோ இப்படி ஒரு காம்படிஷன் இருக்கிற ஸ்டேட்டு தான் தமிழ்நாடு. இன்றைக்கி ஆர்ஆர்பி ஐபிஎஸ்சில் இருக்கக்கூடிய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து ஓகே இந்த இருக்குது 191 வேக்கன்சி. தமிழ்நாடுக்கு வேக்கன்சி 191. ஓகேவா? பட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து ரைட். ஸோ இதுதான் கட் ஆஃப், மினிமம் ஸ்கோர் தான் கட் ஆஃபு. ஸோ தமிழ்நாடு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 41.22, இதுக்கும் 41.22. ஸோ வேக்கன்சி வந்து 191 இருந்துமே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு 41.25 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே நம்ம ஸ்டேட்டோடைய காம்படிஷன் லெவல். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கேற்ற மாதிரி தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா வந்து எக்ஸாம் வந்து இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, இன்னும் 8 மாதம் இருக்குல்ல, இன்னும் 10 நாள் இருக்குல்ல, 20 நாள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. நீங்கள் வந்து எக்ஸாம் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டீங்க, பேங்க் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சைக்கிள் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதை தாண்டி நீங்கள் வந்து உங்கள் லைஃப் சைக்கிள் சேஞ்சே ஆகாது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து மற்றவங்க நம்மளை வந்து எதாவது சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம லைஃப் சைக்கிள். நம்ம ஃபேமிலியே நம்மளை இது பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க, எல்லாருமே நம்மளை வந்து என்னமோ நம்ம வந்து ஒரு தீவிரவாதி செயல் பண்ணுற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். உங்கள் கஷ்டம், உங்கள் பெயின் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அந்த சொல்யூஷன் வந்து என்ன தெரியுமா? நீங்கள் கிளியர் பண்ணணும். நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான்
அதுக்கு ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு இது மட்டும்தான், வேறு எந்த தீர்வும் கிடையாது. நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணி 10 நிமிஷம் நீங்கள் ஃபீல் பண்ணி இருக்கிறனாலையோ அது மாறப்போகிறது கிடையாது. இல்லை வந்து நான் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், நான் வந்து வெளியே போயிட்டு எனக்கு மைண்டை திருப்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போனாலும் வாட்டெவர், அது வந்து ஜஸ்ட் டெம்பரவரி தான். பெர்மனண்ட்டாக உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னா நீங்கள் கிளியர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அதனால் வந்து நிறையா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க, மார்க் வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க. நிறைய பேர் வந்து மார்க் வாங்குறதுக்கே யோசிக்கிறீங்க, 2-3 வெப்சைட்டில் மார்க் வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்க. ஒரு வெப்சைட்டில் மட்டும் மார்க் வச்சு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் மேட்ரு. ஒரு வெப்சைட்டில் 600 இருக்குன்னா அந்த 600 கொடுத்து வாங்கிட்டீங்க, இன்னொரு வெப்சைட்டில் ஒரு 600 கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக தெரியலையா? மணியாவது திருப்பி ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பில் 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்ட நீங்கள் வேஸ்ட் பண்ணுறது திருப்பி உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் யோசித்து தயவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் இந்த சென்ஸ் ஆஃப் எப்படி இருக்கணும்னா, ஹார்ட் ஒர்க் மட்டும் எனாஃப் கிடையாது இந்த காம்படிஷனை பொறுத்தவரை. நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண தெரியணும், உங்களுக்கு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ண தெரியணும். ஒரு எக்ஸாம் போகிறோம், ரியல் எக்ஸாமில் வந்து மார்க் கம்மியாக வரும், பட் மார்க்கில் போடும்போது மார்க் கூட வரும். ஏன்னா உங்கள் மைண்டு இட் இஸ் நாட் அபவுட் ப்ராக்டிக்ஸ். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி உங்கள் மைண்டை வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க, அந்த இடத்துல போய் உங்களால் எப்படி செயல்பட முடியுது, உங்களால் அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த விஷயங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்போம், பட் எக்ஸாமில் போய் நல்லா பண்ண முடியாமல் போயிருக்கோம், ஃபெயில் ஆகிருப்போம். ரீசன் என்ன? உங்களால் அந்த ஸ்பாட்டில் உங்களோட மைண்டை உங்களால் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம என்விரான்மெண்ட், நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கிறோம், நம்ம மைண்டு தான் மேட்ரிங்க. ஸோ தட் இதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சமாவது வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிங்க. சும்மா வந்து ஸ்கூல் காலேஜ் மாதிரி வந்து படிச்சுக்கிட்டு மாங்குன்னு மார்க்கு போட்டாலோ இல்லை உட்காந்து சிஏ மட்டும் படிச்சுக்கிட்டு சும்மா செக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் மட்டும் கிளியர் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்லக்கு பிஓ மெயின்ஸு போயிருக்கும், தென் எஸ்பிஐ ஃபிலிம்ஸ் போயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிற 5 மந்த் ரொம்ப ரொம்ப க்ரூசியல். நீங்கள் இந்த 5 மந்த் தான் உங்களுடைய நெக்ஸ்ட்டு இயர், அதாவது இந்த இயர் எண்டில் வரப்போகிற எக்ஸாமுக்கான ரிசல்ட். இந்த 5 மந்த்தை யாரெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ, நெக்ஸ்ட்டு நீங்கள் வரப்போகிற ரிசல்ட்டில் அதுக்கான என்ன சொல்கிறது, ஸோ இந்த 5 மந்த்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். தயவு செஞ்சு வந்து இந்த 5 மந்த்து தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மந்த்து. தயவு செஞ்சு இவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மார்க்கு சிஏ ரிவ்யூ, மார்க்கு சிஏ ரிவ்யூ செக்ஷனல், மார்க்கு சிஏ ரிவ்யூ செக்ஷனல், இப்படி தான் போய்கிட்டு இருப்பீங்க. உங்கள் நாலேஜை கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் எடுத்துருக்க மாட்டீங்க. மார்க்கை போட சிஏ படிக்க, செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறது, ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறது, இப்படியே தான் பண்ணியிருப்பீங்க தவிர்த்து உங்களுடைய நீங்கள் குவான்ஸ் மார்க் கம்மியாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? செக்ஷனல் டெஸ்ட்டு போட்டால் இம்ப்ரூவ் ஆயிருமா? மார்க் டெஸ்ட்டு போட்டால் இம்ப்ரூவ் ஆயிருமா? ஆகாது. உங்களோட ரீசனிங் ஸ்கோர் கம்மியாக இருக்குதா? அப்போனா வெறும் மார்க் மட்டும் போட்டால் இம்ப்ரூவ் ஆயிருமா? இம்ப்ரூவ் ஆகாது. நீங்கள் திங்க் பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த இடத்துல லேக் ஆகிறோம் அந்த டாப்பிக்கை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். பாயிண்ட்ஸ் வந்து தனியாக டெய்லி நிறைய அப்ளிகேஷன்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவனால் வந்து ஒரு சைக்கிள்குள்ளேயே இருந்திருப்பீங்க. மார்க் போட, செக்ஷன் எடுக்க, சிஏ படிக்க, ரிவ்யூ பார்க்க, இந்த ஒரு வீடியோ பார்க்க, ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க, இந்த ஒரு சைக்கிளில் தான் இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த சைக்கிளுக்கு ஒரு 2 மாதம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த 5 மந்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இந்த 5 மந்தில் அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்து வந்து உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தயவு செஞ்சு கொடுங்க. ஸோ ஃப்ரம் டுமாரோ உங்கள் நாலேஜ், நீங்கள் வந்து குவான்ஸ் நாலேஜ் கம்மியாக இருக்குதா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்கள் ரீசனிங் நாலேஜ் கம்மியாக இருக்குதா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக இருக்குதா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, உங்களோட ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நேராக தான் போகுது. அது இப்படியே இன்க்ரீஸ் ஆகி போனால் தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன் வந்து ஸ்லோப் அப்படியே இருக்குன்னா, நீங்கள் குவான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஒரு மார்க் போடுறீங்க, ஓகேவா? அந்த மார்க்கில் நீ குவான்ஸ் கொஸ்டின் எந்த கொஸ்டின்ஸ் எடுப்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. கரெக்டாக? உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படின்னா தெரியாத கொஸ்டின்ஸ் எப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
தெரியாத விஷயத்தை எப்போ நீங்கள் கற்றுக்குருவீங்க? அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரையே பண்ணலையே. ஓகேவா? ஸோ கிளியர் ஆகாதவங்களுக்கு ஒரே ஒரு கொஷின்ஸ் தயவு செஞ்சு வந்து நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒரே ஒரு கொஷின்ஸ், உங்கள் ஸ்கோர் கார்டை வந்திருக்குமா? ஸ்கோர் கார்டில் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஸ்கோர் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் மனசாட்சிப்படி உங்களுக்கே நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க. இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் மார்க் வந்துச்சுல, மார்க் கம்மியாக வந்திருக்கும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை ஃபீல் பண்ணுறது நியாயமாக இல்லையான்னு நீங்கள் கேளுங்க. எப்படி நியாயமாக இல்லையான்னு நீங்கள் கேட்கணுன்னா, ஜஸ்ட் ஒரே ஒன்று திங்க் பண்ணுங்கள். நான் இந்த சப்ஜெக்டில் இத்தனை மார்க் 16 எடுத்திருக்கேன் குவான்ஸில் வச்சுக்கோங்க. நான் இந்த 16 அதாவது 30 கிட்டே எடுக்க முடியும். ஓகேவா? இல்லை 25+ வச்சுக்கோங்க. நான் இந்த 25+ எடுக்கிற அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, நீங்கள் உங்களுக்கு கொஷின் கேளுங்க. இஃப் யூ எஸ்னா ஓகே, பட் இஃப் நோனா நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வெட்டியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ப்ராக்டிஸே பண்ணாமல் ஸ்கோர் வரலன்னு, அதாவது எனக்கு புரியவே இல்லை. ஒரு விஷயம் வராமல் ஆனால் வந்து நீங்கள் பண்ணவே இல்லை, பண்ணாமலே வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மார்க் வரலன்னு. எப்படி மார்க் வரும்? ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கேளுங்க. ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கேளுங்க. நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு சிஏ மார்க் 8 தான் வந்திருக்குதா, நான் சிஏ ஒழுங்காக படித்தேனா அப்படின்னு ஒன்று கேளுங்க. ஸோ இதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து தெரியும் நீங்கள் பண்ணது தப்பா இல்லை மார்க் கம்மியாக வந்திருக்கான்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? தென் நிறையா பேரோட அட்டெம்ப்ட் வந்து 87 to 90 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கட் ஆஃபே 41.25. ஸோ அப்போனா 82.5 மார்க்கு. உங்கள் அட்டெம்ப்டே 87 to 90னா எப்படி 82.5 மார்க் வரும் உங்களுக்கு? ஸோ உங்கள் அட்டெம்ப்ட் அரௌண்ட் 97, 95 மேலே இருக்கணும். அக்யூரசி நிறைய, அதாவது 95 அபோவ் இருந்து அக்யூரசி இருந்தால் தான் இந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? உங்கள் அட்டெம்ப்டே கம்மி அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வந்து 82.5 எடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம்? ஏன் அட்டெம்ப்ட் கம்மின்னு நீங்கள் யோசிக்கவே இல்லையே? ஏன் அட்டெம்ப்ட் கம்மி? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லையே. ப்ராக்டிஸ் பண்ண தானே அட்டெம்ப்ட் கூடும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்ட்டு. அதனால் வந்து நீங்கள் இனிமேல் அப்கமிங் மந்த்து 3 மந்த்து, இப்போ என்ன மந்த்து? ஏப்ரல், மே, ஜூன். ஓகேவா? எப்படினாலும் ஆகஸ்ட்டில் தான் வந்து ஆகஸ்ட் எண்டில் தான் ஐ திங்க் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கூட ஜூலை மந்த் இருக்குது, அது நீங்கள் ஃபிலிம்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இந்த 3 மந்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? வழக்கம் போல் மார்க்கை போட்டுட்டு உட்காந்துகிட்டே இருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதை பண்ணாதீங்க. இந்த 3 மந்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈச் சப்ஜெக்ட் உங்களுக்கு எது வீக்கு. நான் ரீசனிங் சூப்பராக பண்ணுவேன் ப்ரோ எனக்கு, ஆனால் எனக்கு குவான்ஸ் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெர் டேக்கு வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு 3 ஹவர்ஸ், குவான்ஸ்க்கு ஒரு 3 ஹவர்ஸ், ரீசனிங் ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் நீங்கள் உட்காந்து ஒரு மார்க் மட்டும் எடுங்க, ஒரு செக்ஷனில் எடுங்க. அடுத்து சிஏ, டெய்லி சிஏ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அகைன் இந்த தப்பை பண்ணாதீங்க. நிறையா பேர் நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் இந்த டெய்லி சிஏ படிக்காமல் விடாது தான். கரெக்டாக? ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வீக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ இருந்து டைம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ குவான்ஸ் வீக்குனா குவான்ஸ்க்கு ஒரு 4 ஹவர்ஸ் கொடுங்க. எனக்கு வந்து இங்கிலீஷும் ரீசனிங் வந்துடும் ப்ரோ. ஓகேவா? அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், 5 ஹவர்ஸ் கூட குவான்ஸ் கொடுக்கலாம். ரிமைனிங் டைமில் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இங்கிலீஷுக்கும் ஒரு 1 ஹவருக்கு வந்து ரீசனிங் 2 செக்ஷனில் மட்டும் எடுத்தால் போதும். அடுத்த ஒரு சிஏ ஒரு 1 ஹவர் டெய்லி சிஏ முடிஞ்சு. 3 மாதம் நீங்கள் இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் குவான்ஸ் நீங்கள் ஜம்முன்னு பண்ணுவீங்க. இதே தான் வைஸ் வெர்ஸா. உங்களுக்கு ரீசனிங் வரலையா, ரீசனிங்க்கு டைம் கொடுக்கணும். ஸோ எந்த சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டைம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டைம் கொடுக்கறது மீன்ஸ் உட்காந்து போயிட்டு ஒரு செக்ஷனில் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் ஏதாவது வீடியோ உட்காந்து அப்படியே படம் பார்க்கறது, அது கிடையாது. நிறைய பேர் இன்னொரு தப்பு என்ன பண்ணுறீங்க தெரியுமா? குவான்ஸ் வீடியோ பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மைண்டில் அப்படியே ஏற்றுறீங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சம் சால்வ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் என்ன வருது தெரியுமா? அந்த சம் கொஷினை வாட்சி அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்ட் வர மாட்டேங்குது. அந்த மேம் எப்படி போட்டாங்க, எந்த ஸ்டெப் போட்டாங்க, அவங்க எப்படி பண்ணாங்கங்கிறத உங்கள் மைண்டுக்கு வருது. அப்படி வந்தால் எப்படி நீங்கள் வந்து குவான்ஸ் நீங்கள் இது கற்றுக்கிற முடியும்? நீங்கள் மக்கப் தான் பண்ணுறீங்க. எனக்குள்ள யோசிச்சு பாருங்கள். இதை தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் போடும்போது யார்ட்டையும் நீங்கள் கேட்டுருப்பீங்க அதுக்கு முன்னாடி அதே மாடலில். உங்கள் மைண்டுக்கு உடனே என்ன வருது, இந்த மாடல் அவங்க எப்படி போட்டாங்க, அப்படி தான் வருதே தவிர்த்து நீங்கள் அதை கொஸ்டினை வாங்கி சால்வ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு அடுத்தவங்க எப்படி பண்ணுறாங்கிறது யோசிக்காது. உங்களுக்குன்னு ஒரு வே கிரியேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு லேர்னிங் மெத்தடை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுபடி அவங்களுக்கு தனியாக அப்ரோச் கிரியேட் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் இதை போடுறாங்கன்னு கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டெப் ஏன் வருது, எப்படி பண்ணுறாங்க, எப்படி இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு போங்க. தயவு செஞ்சு அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் தவிர்த்து சும்மா ஷார்ட் வழியில் போகணுன்னு நினைக்காதீங்க. இப்படி தான் வந்து குவான்ஸை கற்றுக்கணும். இது மட்டும் குவான்ஸுக்கு மட்டும் இல்லை, வாட் எவர் எந்த சப்ஜெக்ட்னாலும் நீங்கள் வந்து இப்படி தான் கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து
ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 3 மந்த் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து உங்கள் டைமை பிரித்து கொடுத்து, நான் என்ன சொல்கிறேன், அந்த டைமை பிரித்து கொடுத்து உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சும்மா வந்து போயிட்டு மார்க்கு போடுறதுனாலையோ, சும்மா வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறனாலையோ உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவே ஆகாது. அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல லேக் ஆகிக்கிறீங்க, எதனால் உங்களுக்கு வர மாட்டேங்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தானே உங்களுக்கு இது வரும். மற்ற யார்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க. இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் வரல அப்படின்னா ஏன் எனக்கு வரலைங்கிற கொஷின் எனக்கு தெரியணும் போது. அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் ஏன் நான் பண்ண முடியும். நீங்கள் இப்போ அதை விட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்டே நீங்கள் பேசாமல் மற்றவங்கள்ட்ட தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இது எப்படி பண்ணணும், கிளியர் பண்ண எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ண என்ன பண்ணணும், குவான்ஸ் வரலன்னா என்ன பண்ணணும், ரீசனிங் வரலாம் என்ன பண்ணணும். நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம், அவங்களோட வழியை கற்றுக்கலாம். அவங்க எப்படி போனாங்க, அவங்க மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணாங்க, இதை தான் நீங்கள் கற்றுக்கிற முடியும். தவிர உங்கள் பாதை உங்களுக்குன்னு தனி பாதை, அந்த பாதையில் போகும்போது வேறு அப்டாக்கிள்ஸ் வரலாம். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி போகணும். அவங்களுக்கு ஒரு அப்டாக்கிள் வந்திருக்கும், அவங்க அதை மேனேஜ் பண்ணி போயிருப்பாங்க. உங்களுக்கு அவங்க சேம் அப்டாக்கிள் கிடையாது. அதனால் வந்து மற்றவங்கிட்டருந்து என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் அதுதான் வழின்ட்டு போகாதீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பேசுங்க. ஏன்டா இப்படி இருக்கிற, ஏன் என்னாச்சு உனக்கு, ஏன் படிக்க மாட்டேங்கிற, ஏன் உன்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, என்ன பிரச்சனை. ஓகேவா? இந்த மனசுங்கிறது வந்து அலப்பாயை தான் செய்யும். அங்கிட்டு இங்கிட்டு என்னத்தையாவது யோசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ நம்ம கிளியர் பண்ணலையே, அவன் கிளியர் பண்ணிட்டானே, ஐயோ. ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனைனா, இந்த 1ஆம் தேதி ரிசல்ட் வர டேயில் இருக்கிறே கொடூரமான விஷயம் என்னென்னா, நம்ம கிளியர் பண்ணாதது கூட பிரச்சனை கிடையாது. மற்றவங்களாம் கிளியர் பண்ணிட்டு போடுவாங்க தெரியுமா, அதுதான் பிரச்சனையே. அதுவே நம்ம ஐயோ அவன் கிளியர் பண்ணிட்டானே, நம்மளோட மார்க்கில் கம்மியாக வாங்குவானே, அவன் கிளியர் பண்ணிட்டானே, இவன் கிளியர் பண்ணிட்டானே, இவன் கிளியர் பண்ணிட்டாலே, அவன் கிளியர் பண்ணிட்டாலே, அது நம்மளுக்கு வேண்டாம். ஓகேவா? நீங்கள் உங்களை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு டே வரப்போகுது. அதில் எல்லோரும் கிளியர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 3 மந்த் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஜூலையில் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போ தயவு செஞ்சு நீங்கள் எங்கே லேக் ஆகிறீங்களோ அந்த லேகிங் சப்ஜெக்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி உங்களுக்கு ஸ்கோர் வரும்? இப்போ இருக்கிற காம்படிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் ஸ்கோர் எடுக்கணும், அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது 2 சப்ஜெக்ட் வச்சு மட்டும் கொண்டு போயிடலான்ட்டு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ். ஓகேவா? ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் சிஏ படித்து முடிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அடுத்த 8 நாளைக்கு உட்காந்து சிஏவே உட்காந்துட்டு ரீசனிங் ஒன்ஸ் ப்ராக்டிஸே பண்ணாமல் போய் உட்காந்துடணும். அங்கே போய்ட்டு ரீசனிங் ஒன்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணாமல் வந்துட்டு ப்ளேம் வந்து நம்ம மேலே வைக்கக்கூடாது. திருப்பி வந்து நான் தான் நல்லா தான் பண்ணேன் ஆனால் எனக்கு மார்க் வரலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அப்கமிங் டேஸ் சிஏ படிங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ்க்கும் டைம் கொடுங்க. நீங்கள் லைட்டாக டச்சில் இருந்தால் தான் அந்த எக்ஸாம்லேயும் போய்ட்டு உங்களுக்கு டச்சில் இருக்கும். நீங்கள் சுத்தமாக டச்சில் இல்லாதப்போ எக்ஸாமில் போயிட்டு எப்படி உங்களுக்கு வந்து டக்குன்னு போட வரும்? வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ் வழக்கம் போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிஏக்குன்னு ஒரு 3 hours 4 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த 3 hours 4 hours நீங்கள் ஆல்ரெடி சிஏ படிச்சிங்கன்னா உட்காந்து சிஏ ரிவிஷன் பண்ணுங்கள். முக்கியமாக என்னென்ன டாபிக், பேங்கிங், நேஷ்னல் அஃபேர்ஸ், அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். ஓகேவா? பட்ஜெட். ஸோ முக்கியமாக இந்த டாப்பிக்கை வந்து உட்காந்து இந்த 8 டேக்கு நல்லாவே ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது பேங்கிங்னு வரும்போது அங்கே எக்கனாமிக்ஸ் வந்துடணும், பிஸ்னஸ் நியூஸ் வந்துடணும். ஸோ இந்த டாப்பிக்கை உட்காந்து இந்த 8 நாளைக்கு நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு ரிமைனிங் டைமை உட்காந்து ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ்க்கு தயவு செஞ்சு கொடுங்க. அதுவும் நீங்கள் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவே டைம் கொடுங்க. நீங்கள் குவான்ஸ் நல்லா போடுவீங்கன்னா டெய்லியுமே தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ தான் அங்கே போய் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும் உங்களால். ஓகேவா? ஸோ மற்ற டாப்பிக்லாம் வந்து அப்படியே போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த டாப்பிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் நியூஸும் படிக்காதீங்க தயவு செஞ்சு. இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸும் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஈவெண்ட் நடந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி நியூஸஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா நியூஸஸும் வளவளவலான்னு இருக்கிறதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? தென் வந்து இந்த இறந்தவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் மட்டும் பாருங்கள். சும்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. தென் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதெல்லாம் இப்போலாம் கேட்குறது கிடையாது, பட் ரேராக கேட்பான். அதுவுமே இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஏதாவது ஆத்தர் பண்ண புக்ஸை பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பர்சனுடைய புக்ஸை தான் அவன் கேட்பான்.
ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் எந்தெந்த கொஷின் ஒமிட் பண்ணும், எதை ரிலீவ் பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்கிங் நியூஸ் வந்து ஸ்டாக், அதாவது இந்த கம்பெனியில் இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கான் அவன் அப்படிங்கிற நியூஸ் நிறையா இருக்கும். ஓகே, அந்த நியூஸஸும் படிங்க. அந்த நியூஸ்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. சும்மா வந்து பேரே தெரியாத 2 கம்பெனி இது அவங்க இவங்களோட இதை வாங்கியிருக்கான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்பிஐ கிளர்க்குக்கு அடுத்து வர்ற 8 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். பேரலாக மற்ற டாப்பிக்கில் வந்து செக்ஷனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அப்கமிங் 3 மந்த்து கிளியர் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப க்ரூசியல். ப்ளஸ் எஸ்பிஐ மெயின்ஸ் போய்ட்டு வரவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களுமே வந்து அப்கமிங் 3 மந்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ விட்டுட்டீங்களோ அடுத்த டைம் வரதை வந்து விடக்கூடாது. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. நீங்கள் எந்த லெவலுக்கு டைம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சி வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாருமே கிளியர் பண்ணலாம். பட் யார் அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்க சீக்கிரம் கிளியர் பண்ணுவீங்க. யார் வந்து அந்த டிசிப்ளின் இல்லாமல் கொஞ்சம் அரைக்குறையாக வந்து நம்ம படிக்கிறதே கரெக்டாக படிக்கிறோமா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் போயிடுறீங்களா, நீங்கள் லேட் பண்ணுவீங்க. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கரெக்டான வேலை படிங்க, கண்டிப்பாக சீக்கிரம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேரோட தப்பு என்னென்னா, தே புட் 200% எஃபர்ட் பட் டிட் நாட் கிளியர். ரீசன் வந்து தப்பான வழியில் போனீங்கன்னா எப்படி நீங்கள் கரெக்டான இடத்துக்கு போவீங்க? போகிறது கஷ்டம், டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் அது ரொம்ப டைம் எடுத்து நம்ம அதாவது நீங்கள் ரியலைஸ் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த தப்பான பாதையில் போயிட்டுருக்கோம் ரியலைஸ் பண்ணி நீங்கள் திருப்பி உங்கள் பாதையை திருப்பி கரெக்டான பாதைக்கு போகும்போது தான் உங்களால் வந்து கிளியர் அந்த நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்த அடைய முடியும். சரிங்களா? ஸோ யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வந்து அதே மாதிரி வந்து இந்த டெய்லியுமே உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு டேக்கு 2 ஹவர்ஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 மந்த்து, சரிங்களா? ஸோ 5 மந்த்தில் 150 டேஸு, ஓகேவா? 300 ஹவர்ஸ் வந்து 300 ஹவர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் ஃபீல் பண்ணி. இது எக்ஸாம்பிளுக்கு 2 ஹவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இதுவே 3 ஹவர்ஸ்னால் யோசிச்சு பார்த்துங்க, 4 ஹவர்ஸ்னால் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் யோசிச்சு பார்த்துங்க. இந்த 300 ஹவர்ஸை நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வீக்காக இருக்கிற சப்ஜெக்டில் கொடுத்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் அந்த சப்ஜெக்டை ஸ்ட்ராங் பண்ணிடலாம். கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு டைமுக்கு நீங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் டைமை. 3 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை 2 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறீங்களா? அப்படின்னா இன்னும் அடுத்த 5 மந்த்துக்கு நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுவோம்? 300 ஹவர்ஸ் 450 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுவோம். அந்த 450 300 ஹவர்ஸை நீங்கள் உங்களுக்கு வீக்கான சப்ஜெக்டில் பிடிச்சிங்கன்னா எப்பா இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம அந்த சப்ஜெக்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு டைமு? யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம், யூஸ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, நம்மளுக்குன்னு டைம் வரும். நமக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக இதே ஹாப்பினஸை மற்றவங்க படுறாங்களே அதே ஹாப்பினஸை நம்மளும் பட போகிறோம். ஸோ அந்த ஹாப்பினஸுக்காக நம்ம வந்து உழைப்போம். ஸோ ஒரு ஹாப்பினஸ் வரப்போது அந்த ஹாப்பினஸை நினச்சி உழைப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ஹாப்பி விஷயம் நடக்க போகிறத நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில், கரெக்டாக ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்க போகுது. ஆனால் அந்த இதை நினச்சி நீங்கள் ஹாப்பியான விஷயம் நடக்க போகிறத நினச்சி இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. இன்னையோட உங்கள் ஃபீல் பண்ணுறதுலாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. நாளையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, தட்டா.